Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை பேய் சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண் சப்ஸ்கிரைபருக்கு தான் இந்த பயங்கரமான சம்பவமும் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அதை நினைச்சா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்ல போனா ஈரக்குலையே நடங்குற அளவுக்கு ஒரு திகில் சம்பவம் தான் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் அஸ்னா, இவங்க ஸ்ரீலங்காவும் சேர்ந்தவங்க. இந்த பேய் சம்பவம் பயங்கர சம்பவம் இவங்க லைஃப்ல தான் நடந்திருக்கு. அதுவும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இவங்க 9th படிக்கும்போது தான் இவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பிரச்சனைல இருந்து அவங்க வெளியில வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அஸ்னா இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க 9th படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஸ்கூல் லைஃப்ல எந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாங்களோ அதே போலதான் இவங்களும். அதுவும் 9th படிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு படிக்கிற ப்ரெஷர் இருக்காது. இந்த 10th 12th தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதே போல இவங்களும் ஜாலியா இருந்துட்டு இருக்க அப்போ இவங்களுக்கு ஒரு பையன் அறிமுகமாகறான். அது வேற யாருமே இல்லை, அஸ்னா இவங்களுடைய கிளாஸ்மேட், ஒரு பொண்ணு, இவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பொண்ணோட பெரியம்மா பையன் அஸ்னா இவங்களையும் பார்க்கறான். பார்த்த உடனே அந்த பையனுக்கு அஸ்னா இவங்களையும் பிடிச்சிருது. இதுல இருந்து டெய்லி அஸ்னா இவங்க பின்னாடி சுத்திட்டும் இருக்காரு. இந்த ஒரு விஷயம் அஸ்னா இவங்களுக்கும் தெரியும். பட் தெரிஞ்சும் அந்த ஒரு விஷயத்த கண்டுக்காம தான் இருக்காங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பையன் அஸ்னா இவங்களை பார்த்து, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், ஸோ இந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு அந்த பையனும் அப்ரோச் பண்ண. ஆனா அஸ்னா இவங்களுக்கு அப்போ லவ்னாலே என்னன்னு தெரியாது. இதுல சடனா வந்து லவ் பண்றேன்னு சொல்றானே அப்படின்னு அஸ்னா இவங்களும், ஐயோ எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, இந்த வயசுல எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது, ஸோ தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்ன ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பையன் அதை அப்படியே விட்டா மாதிரியும் இல்லை. ஒரு லெவலுக்கு மேல அஸ்னா இவங்களும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அந்த டார்ச்சர் ஒரு லெவலுக்கு மேல மிரட்டல் மாதிரியும் ஆரம்பிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்னா இவங்களுடைய ஒரு சில நார்மல் ஃபோட்டோ தான் அது அந்த பையன்கிட்டயும் இருக்கு. அந்த பையன் அந்த ஃபோட்டோலாம் வச்சு இதை நான் வேற மாதிரி எடிட் பண்ணி எல்லாருக்கும் பரவிடுவேன், ஒழுங்கா என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அஸ்னா இவங்க சின்ன பொண்ணு தானே, இந்த ஒரு விஷயத்த வீட்டில் சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும், பிரச்சனைனா அஸ்னா இவங்கள தான் அடிப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அஸ்னா இவங்களும் வேற வழி இல்லாம சரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு பயத்தால தான் அவங்களும் அந்த பையனை தற்சமயமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், எப்படி அஸ்னா இவங்களுடைய போட்டோ அந்த பையனுக்கு கிடைச்சது அப்படின்னு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், அஸ்னா இவங்களுடைய ஃப்ரெண்டோட பெரியம்மா பையன் தான் அந்த பையன். அண்ட் அந்த ஃப்ரெண்டு கிட்ட அஸ்னா இவங்க கூட எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த பையன் வாங்கி தான் இப்படி எல்லாம் மிரட்டியிருக்கான். ஸோ இதனாலதான் அஸ்னா இவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியாம இவங்க லவ் அப்படின்ற ஒரு பேர்ல வேற வழியே இல்லாம அந்த பையனை லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆரம்ப கட்டத்துல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அஸ்னா இவங்களுக்கும் இல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை, நான் ஏன் லவ் பண்ணோம் அப்படின்னு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேல ரொம்பவே போல்டா அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த பையன் இன்னமும் மிரட்டுறாரு, நீ என்னை ஏத்துக்கலாம், இந்த போட்டோவே நான் லீக் பண்ணுவேன், இது மட்டும் இல்லாம நான் கழுத்து அறுத்துப்பேன், கையறுத்துப்பேன், இதுக்கு காரணம் எல்லாமே நீதான் அப்படின்னு நான் எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் டேய் நீ என்னன்னா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பையனோட நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த பையனை பாக்குறதே முற்றிலும் தவிர்த்துடுறாங்க. இப்படி ஒரு சில நாளும் போக அந்த பையனோட போன் காலா இருக்கட்டும், அந்த பையன் பார்க்க விஷயமா இருக்கட்டும் கொஞ்ச நாள் இல்லாமலும் இருக்கு. கொஞ்ச நாள்னா ரொம்ப நாள் இல்லை, ஒரு சில நாள் தான். பட் திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அஸ்னா இவங்களுக்கும் 2-3 போட்டோவும் வருது. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த கையோட மணிக்கட்டை அப்படியே கண்ணா பின்னான்னு அறுத்து ரத்தம் கொட்டுது. அதை போட்டோ எடுத்து 2-3 போட்டோ எடுத்து அஸ்னா இவங்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, இதுக்கு முன்னாடி அஸ்னா இவங்களை லவ் டார்ச்சர் பண்ணியிருந்தால அந்த பையன் தான் இந்த மாதிரி கையை கண்ணா பின்னான்னு அறுத்து வச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம ஒரு சில வாய்ஸ் நோட்டு அண்ட் வீடியோலாம் அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோ
வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் கண்டபடி என்ன மாத்திரன்னு தெரியல எல்லா மாத்திரையும் நொறுக்கி அந்த கிளாஸ்லையும் போடுறாங்க. அண்ட் வாய்ஸ் நோட்லேயே பார்த்தீங்கன்னா நீ என் லவ் அக்செப்ட் பண்ணலன்னா இதை நான் குடிச்சு இங்கேயே செத்துருவேன், அதுக்கு காரணம் நீ தான் சொல்லுவேன் அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அனுப்ப இப்போ ஆஸ்னா இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இந்த பையன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறான், இது இப்படியே விட்டால் பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு ஆஸ்னா சிம்பிளாக ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, சரி கொஞ்ச நாள் என் கூட பேசி பழகும், நானும் உன் கூட பேசி பழகிறேன், அண்ட் நீ நல்ல விதத்தில் உன்னோட லவ்வை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு பிடிச்சதுன்னா என் மனசில் நீ வந்தன்னா உன்னோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக பழகு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனும் உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த, அதாவது அந்த மிரட்டல் அந்த ஒரு விஷயத்த தற்காலிகமாக கைவிட்டுறான். இப்படி ஒரு 3 மாசமும் போகுது. இந்த 3 மாசம் கேப்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்னா இவங்க கிளாஸ் பொண்ணுங்க எல்லாருமே ஏய் அந்த பையன் நல்லா தானே இருக்கான், அண்ட் உன்னை லவ் பண்ணுறான்ல, பேசாம நீயும் அக்செப்ட் பண்ணிக்கோ, பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஆஸ்னா இவங்களோட மைண்ட் வாஷ் மூளை செலவையும் பண்ண. ஆனால் ஆஸ்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு அவன் மேலே லவ் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. இப்படி இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு ஒரு வாரமும் போது. அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்னாவோட கிளாஸ் பொண்ணுங்க மற்ற பொண்ணுங்க எல்லாமே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஏய் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது, ஒரு நாள் லீவ் போட்டு சும்மா வெளியில் எங்கன்னா போயிட்டு வரலாமா, லாங்லாம் இல்லை, சும்மா சாப்பிட்ற மாதிரி வெளியில் சுற்றிட்டு வர்ற மாதிரி எங்கன்னா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்னா இவங்களும் ஆமாடி எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு ஒரு நாள் ஸ்கூலில் லீவ் போடுறாங்க. லீவ் போட்டுட்டு வேற ஊர் அப்படின்லாம் போல அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் சுற்றிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அப்படியே மதியானம் ஒரு இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு உட்காடுறாங்க. அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஸ்னாவோட ஃப்ரெண்டு ஏய் அந்த பையன் அவனை மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு சொல்ல. யார் ரீ அப்படின்னு கேட்க, அதான் உன்னை ப்ரொப்போஸ் பண்ணானே அந்த பையன் மாதிரி இருக்கான்ல அப்படின்னு சொல்ல. அஸ்னா இவங்களும் அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ப்ரொப்போஸ் பண்ண டார்ச்சர் பண்ண அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட அந்த இடத்துலையும் சுற்றிட்டும் இருக்கான். அண்ட் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட எக்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி காதலிச்சு பிரேக்கப் ஆன பொண்ணு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு கூட என்ன சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு அஸ்னா இவங்களுக்கும் அப்பாடா அந்த பையனை நான் லவ் பண்ணல, இப்போவும் என் மனசில் அந்த பையன் இல்லை அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் பெருமூச்சு விடுறாங்க. இதுக்கப்புறம் ஆஸ்னா அந்த பையன் அந்த பொண்ணு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அந்த பையனுக்கு அனுப்பி அப்படியே பிளாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் கூடயும் பேசுறது இல்லை. ஆனால் அந்த பையனும் ஆஸ்னா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை. இப்படியே ஒரு 4 வருஷமும் போது. இந்த கேப்பில் ஆஸ்னா ஸ்கூலும் முடிச்சிடறாங்க, காலேஜும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆஸ்னா இவங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஆஸ்னா இவங்களுக்கு ஒரு பையனையும் பிடிக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு ஆஸ்னா இவங்களையும் பிடிச்சிருக்கு. அண்ட் ஆஸ்னா இவங்களும் அந்த பையனை லவ் பண்ணுறதுலாம் சொல்லலை, அந்த பையனே சொல்லியிருக்காரு. அப்போ ஆஸ்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் டேரெக்டாக எங்கள் வீட்டில் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனும் வீட்டில் பேசுகிறாங்க. வீட்டில் பேசினதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சிருது. அண்ட் 2 ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்து பேசி கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் அந்த பையனுக்கு ஆஸ்னா இவங்களை ஸ்கூலில் லவ் பண்ணிட்டு இருந்தால டார்ச்சர் பண்ணியிருந்தானே அந்த பையனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பையன் ஒரு சைடில் ஒரு பிளானும் பண்ணுறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்கூல் பசங்க எல்லாருமே பார்த்து. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மூலையில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நாம இந்த டேட்டில் கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே மீட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானும் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்னா இவங்களுக்கும் அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் அந்த குறிப்பிட்ட தேதியிலும் அவங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவும் போகிறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணி அந்த இடத்துல சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல அந்த டார்ச்சர் பண்ண அந்த பையனும் வரான். அஸ்னா இவங்க கிட்ட பேசவும் முயற்சி பண்றான். பட் அஸ்னா இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க தான் பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் தவிர்த்துறாங்க அந்த பையன் இவங்க கிட்ட பேசுறத. இதுக்கு நடுவில் அஸ்னா இவங்களும் ஐஸ்கிரீம் ஸ்வீட் அப்படின்னு நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அஸ்னா இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அஸ்னா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படவும் ஆரம்பிக்குது. அதாவது லைட்டா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ற மாதிரி இருக்கும். வாமிட் பண்ணலான்னு பார்த்தா வெளியே வர மாட்டேங்குது. சரி லூஸ் மோஷன் ஆகி வெளியில போகும்னு பார்த்தா அப்படியும் ஆக மாட்டேங்குது. இது உள்ளுக்குள்ளே அடிச்சு என்னென்னோ பண்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களும் ஐயோ முடியலையே அப்படின்னு எந்திரிச்சு நடக்கிறாங்க. பட் நடக்கும்போது ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. இப்படி நைட்டு வந்தது, சரி தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும் அப்படின்னு இவங்களும் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
சடனா அஸ்னா இவங்களுடைய காலை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. இவங்களும் பயத்துல எந்திரிச்சு பார்த்தா கால் கிட்ட ஆளுன்னு யாருமே இல்லை. ஏன் இவங்க ரூம்லயே ஆளுங்கன்னு யாருமே இல்லை. சரி இது எல்லாமே இல்யூஷனா இருக்கும் அப்படின்னு இவங்களும் மறுபடியும் படுத்துடுறாங்க. அப்படி படுத்ததுக்கு அப்புறம் கூட திரும்பவும் யாரும் இவங்க காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு விஷயம் திரும்ப நடந்ததுக்கு அப்புறம் இவங்களும் பயந்து எந்திரிச்சு உட்காந்து அந்த இடத்துல குரான்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயம் தெரியுது, மறுபடியும் படுக்கிறாங்க. அப்படி படுத்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ்லாம் போயிட்டு அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது சடனா இவங்களுக்கும் மொழி போறது, அதாவது யாரோ எழுப்பி விட்டா மாதிரி. சரி தூக்கம் வரல, பாய் ஃப்ரெண்டு கிட்டயாச்சும் பேசலாம் அப்படின்னா அவங்க காதலிச்சிட்டு இருக்கிற அந்த நபர் அவருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டும் இருக்காங்க. சாதாரணமாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரிப்பா நான் தூங்குறேன் அப்படின்னு இவங்களும் மொபைலை ஓரமா வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு போறாங்க. அப்போ இவங்க ரூமுக்கு வெளியில யாரோ நடமாடுற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட அஸ்னா இவங்களும் யார் இது, இந்த நடுராத்திரி ரூமுக்கு வெளில நடந்துட்டு இருக்கான், ஒருவேளை யாராச்சும் தண்ணி குடிக்க வந்திருப்பாங்க போல இருக்கு, சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு இவங்களும் சைலண்டா இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற சத்தம் இவங்க ரூமை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான். அதாவது இவங்க ரூம் கதவு இருக்குல்ல, இந்த கதவுக்கு இப்படி இப்படி போயிட்டு வர அந்த ஒரு சத்தம் தான் இவங்களுக்கும் தெளிவாக கேட்குது. அண்ட் மறுபடியும் அஸ்னா அவங்க லவ் பண்ணுற அந்த நபர் கூட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமாக தான். இப்போ இவங்களுக்கு பயம் அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த கதவுக்கு வெளியில் யாரோ இங்கேயும் அங்கேயும் நடக்கிற அந்த ஒரு சத்தம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக கேட்டுட்டும் இருக்கு. அப்போ தான் அஸ்னா இவங்களுக்கும் தோணுது, யார் இது, குறிப்பாக என் ரூம் டோருக்கு வெளியில் மட்டும் பர்டிகுலராக நடக்கிறாங்களே, இந்த இடத்த விட்டு போன மாதிரியும் தெரியல, என் வீட்டில் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்களே, ஒருவேளை தம்பி வாப்பா அம்மா யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே போனை உரமா வச்சுட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா ரூமுக்கு வெளியில ஆளுங்கன்னு யாருமே இல்லை. பாப்பா தம்பி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இவங்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டை நிசத்தமான அமைதியில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அஸ்னா இவங்க மட்டும் அந்த ஒரு தொந்தரவால் தூங்க முடியாமல் இருக்காங்க. இப்போதான் அஸ்னா இவங்களுக்கும் பயம் வருது, என்ன இது நேற்றுலேருந்தே தப்பு தப்பாக நடந்துட்டு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. மறுபடியும் குரானை திறந்து வச்சு கொஞ்சம் ப்ரே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் பயம் தனியுது. இதுக்கப்புறம் நிம்மதியாக இல்லை, ஒரு பயத்தோட தான் இவங்களும் தூங்குறாங்க. இப்படியே பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அஸ்னா இவங்க காலேஜுக்கு போல, ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துட்டும் இருக்காங்க. இந்த கேப்பில் அஸ்னா இவங்களுடைய தம்பி தங்கச்சி ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க. வாப்பா அப்பா இவரும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு, அம்மா இவங்களும் வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க. வீட்டில் அஸ்னா இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அந்த வீட்டோட மொத்த கதவே மூடிட்டு இவங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது அவங்க லவ்வர் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சமயம் அஸ்னா இவங்களுடைய அம்மா இவங்க பெட்ரூமை திறந்து உள்ளே வராங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் அறமயக்க மாதிரி இருக்கிற அஸ்னா இவங்களும் பாக்குறாங்க. சரி அம்மா தானே அப்படின்னு இவங்களும் நினைக்க, சரி அம்மா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த கதவு திறந்தபடி இருக்கு. ஆனா ரூம்குள்ள வந்த அம்மாவா ஆளை காணும், எங்க போனாங்க, ஒருவேளை கிச்சனுக்கு இல்லைன்னா ஹாலுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு இவங்கள எந்திரிச்சு வீட்டுல ஒரு இடமா பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அம்மாவை காணும். அப்பதான் ஒரு விஷயத்த பார்த்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா இந்த வீட்டோட மெயின் டோர் மூடிதானே இருக்கு, அது எப்படி மூடினாங்களோ அப்படியே மூடினபடி இருக்கு. உள்ளுக்க ஆளுங்க வந்ததுக்கான தடையுமே இல்லை. அப்போ யாரு என் ரூம்குள்ள வந்தா, என் ரூம்குள்ள வந்ததை வந்து நான் பார்த்தேனே, அந்த கதவு கூட திறந்திருக்கு அப்படின்னு இவங்களை யோசிக்க, அப்பவும் இவங்க நினைக்கிறாங்க சரி இல்யூஷனா இருக்கும், அந்த காத்துல கூட கதவை திறந்திருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்க. இப்படி தூங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க, அரை தூக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ அந்த கதவை மூடிட்டாங்க, இவங்க பெட்ரூம் கதவை. திரும்பவும் அந்த பெட்ரூம் கதவை திறக்கிற சத்தமும் கேட்குது. அந்த இவங்களும் அந்த அரை தூக்கத்துல பாக்குறாங்க, ஓரளவுக்கு மங்களா அந்த டோர் கிட்ட யாரோ உள்ள வரதையும் பாக்குறாங்க. அஸ்னா இவங்களும் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆனால் எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே எந்திரிச்சு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டு கதவுலாம் திறந்தும் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயும் வேற யாருமே இல்லை இவங்களை தவிர்த்து. அப்போ அஸ்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம மெயின் கதவை சாத்தி நல்லா தாழ்பால் போட்டு வந்துடலாம், அண்ட் நம்ம பெட்ரூமே வந்து ரூமை க்ளோஸ் பண்ணி தாழ்பால் போட்டுடலாம் அப்படின்னு எல்லா ரூமையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க பெட்ரூமில் படுத்துடல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இவங்க வீட்டோட மெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் டோரை யாரோ திறக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் தான் திறப்பாங்க அப்படின்னு. பட் எப்படி திறப்பாங்க, அதான் அஸ்னா இவங்க வீட்டுக்குள்ளேருந்து தாழ்பால் போட்டிருக்காங்களே, இவங்க திறந்தா மட்டும்தான் வெளியிலேருந்து உள்ளே யாராச்சும் வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த தாழ்பாலை திறந்து அந்த கதவை திறக்கிற சத்தமும் கேட்குது.
அண்டு ஒரு அடியா எடுத்து வைக்கிற அந்த ஒரு நட, அந்த ஒரு சத்தம் இவங்களுக்கும் தெளிவா கேட்குது. அண்டு அந்த சத்தம் டைரக்டா இவங்க பெட்ரூமை நோக்கி தான் வந்துட்டும் இருக்கு. அப்படி வந்தவங்க டைரக்டா அஸ்னா இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த பெட்ரூமை தான் திறந்து உள்ளே வராங்க. இதை ஒரு அதிர்ச்சியோட அஸ்னா இவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே வர்றது ஒரு உருவம், மனுஷன் கிடையாது. இதை பார்த்த அஸ்னா இவங்களுக்கு யார் இது, என் ரூமுக்கு எதுக்கு வருது அப்படின்னு இவங்களும் அந்த பெட்டில் அசைய முடியாத நிலைமையில இருக்கும்போது, ஆக்சுவலாக இவங்களால அசைய முடியும், ஆனால் அந்த பயத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த உருவம் இவங்க ரூம்குள்ளே தான் என்ட்ராய் உள்ளுக்குள்ளேயும் நடந்து வருது. அப்படி உள்ள நடமாட்டிட்டு இருந்த அந்த உருவம் ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ரூமை விட்டு வெளியிலையும் போயிடுது. அந்த வெளியில் போனதுக்கப்புறம் அந்த உருவம் அந்த வீட்டுக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அஸ்னா இவங்களும் பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க ரூமை விட்டு வெளியிலையும் வராங்க. அந்த உருவம் எங்கே போயிருக்கு அப்படின்னு அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலையுமே அந்த உருவத்தை அந்த நாளைக்கு திரும்பவும் பார்க்கல. அண்டு திறந்த கதவு திறந்தபடி தான் இருக்கு. யார் உள்ளே வந்திருப்பா, இது என்னது அப்படின்னு இவங்களும் ஒரு பயத்தில் உடம்பு நடுக்கத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அஸ்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் நான் ஆளுங்க வராம இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே டைரக்டா வீட்டை விட்டு வெளியிலயும் போறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு இவங்களும் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அம்மாவும் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களும் கேட்குறாங்க, என்னம்மா வெளியில் உட்காந்துட்டு இருக்க, உடம்பு சரியில்லை, உள்ளே இருக்க வேண்டியதானேன்னு சொல்ல. ஆனால் அஸ்னா இவங்களும் இல்லைம்மா சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்த எதுவுமே சொல்லாமல் அப்படியே சமாளிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த ஜுரம் இன்னமும் அதிகரிக்குது. அப்படி ஜுரம் அதிகமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க காதலிக்கிற அந்த நபர், அவருடைய அம்மா அப்பா எல்லாருமே இவங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு டைரெக்டாக வீட்டுக்கும் வராங்க அடுத்த நாளைக்கு. அப்படி வந்த எல்லாருமே அஸ்னா இவங்களுடைய ரூமில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அஸ்னாவுடைய அம்மா வந்த எல்லாருக்குமே வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியா வந்தவங்க அஸ்னா இவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிருந்தும் கிளம்புறாங்க. இப்படி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அஸ்னா இவங்க வெளியில போயிட்டு வழி அனுப்பிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க ரூமை விட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அப்படி வெளியில போயிட்டு வருங்கால மாமனார் மாமியார் அவங்க கணவர் இவங்க 3 பேருமே அனுப்பிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வராங்க. வந்தவங்க டைரக்டா அவங்க பெட்ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்து வாயடிச்சு போறாங்க. அது என்னப்பா அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்னா இவங்க எப்பவுமே இவங்க ரூமை எல்லா பொருட்களும் அடுக்கி நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு விருந்தாளி வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாமே நீட்டா தான் இருந்தது. அவங்கள வெளியில அனுப்பிட்டு வந்த அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல இருக்கிற பெட்டா இருக்கட்டும், பெட் கவர், தலைக்காணி, அடுக்கி வச்சிருந்த துணி, டெஸ்க்ல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல யாரோ பூந்து களைச்சு போட்டா எப்படி இருக்கும், அதுவும் ஒரு கோவத்தோட அந்த மாதிரி அந்த ரூமே அலங்கோலமா இருக்கு. இதை பார்த்த அஸ்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வராங்க. மா வா அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்க வெளியில அனுப்பிட்டு வரலான்னு வெளியில போயிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. உள்ள வந்து பார்த்தா இங்க இருக்கிற எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு. ஆனா அது கலைஞ்சதுக்கான ஒரு சத்தம் கூட எனக்கும் கேட்கல. உனக்கு எத்தனை கேட்டது அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா எனக்கும் கேட்கல அப்படின்னு அம்மா ஒரு மாதிரி அதிர்ச்சியா அந்த ரூமையே பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அஸ்னா இவங்களுடைய ரூம்ல ஒரு டெஸ்கும் இருக்கு. அந்த டெஸ்க்ல பாத்தீங்கன்னா யாரோ நகத்தை வச்சு அந்த டெஸ்கே புரண்டான மாதிரி நிறைய நகை கீழல்கள்லாம் அந்த இடத்துலயும் இருக்கு. அதுலயும் ஒரு நகை மட்டும் உடஞ்சி அந்த இடத்துல விழுந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு மிருகத்தோட நகை மாதிரிலாம் தெரியல, மனுஷங்களோட நகமே கொஞ்சம் ஆக்ரோஷமா பெருசா இருந்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த நகமும் இருக்கு. அதை அம்மா கிட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அம்மா இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நகத்தை பார்த்த உடனே அவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. சரி நீ எதுவும் பண்ணாத, இந்த நகத்தை பேப்பராலே எடு, உன் கையெல்லாம் அதில் வைக்காத, பேப்பரால் எடுத்து அதை நல்லா கசக்கி எங்கேனாச்சும் போய் புதைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அஸ்னா இவங்களும் அந்த நகத்தை எடுத்துட்டு போயிட்டு புதைச்சிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அம்மாவே அஸ்னா இவங்களுக்கு ஓதியும் விடுறாங்க. ஓதி விட்டதுக்கு அப்புறம் இவங்களும் நல்லா ப்ரே பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ரூமை அலங்கோலமா கலைஞ்சிருக்குல்ல, அஸ்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா கலைஞ்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அடுக்கியும் வைக்கிறாங்க. அப்படி அடுக்கி வைக்கும்போது அவங்க லவ்வரும் கால் பண்றாங்க. அந்த போன் பேசிட்டே தான் இந்த ரூம் கிளீன் பண்ற இந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓரளவுக்கு ரூம்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கை ரொம்பவே அழுக்கா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் கையை மட்டும் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணல, மியூட்லயும் போடல. அப்படியே போனை வச்சுட்டு போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு திரும்ப வந்து அந்த போன் எடுத்து திரும்பவும் பேசுறாங்க. ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அந்த 15 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அஸ்னா இவங்களுக்கும் லைட்டா மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலும் வந்திருக்கு. ஒரு 2-3 செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே எல்லாமே இருட்டாயிருது. அதுக்கப்புறம் தாங்கின மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஹலோ ஹலோ அப்படின்னு பேசி திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு ஹலோ ஹலோன்னு ஒரு 2 தடவை சொல்லியிருப்பாங்களே, அப்ப அஸ்னா அவங்க காதலிக்கிற அந்த நபர் கொஞ்சம் கோவப்படுறாரு. கோவப்பட்டு சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நிமிஷத்துல கை கழுவிட்டு வர
அப்படின்னு சொன்னேன். ஆனா 15 நிமிஷமா இந்த இடத்துல நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், ஆனா நீ இவ்வளவு நேரம் வரல, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அப்ப அஸ்னா இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க, நான் கையை கழுவிட்டு அப்பவே வந்துட்டேன், கிட்டத்தட்ட 15 நிமிஷமா உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த சைட்ல அந்த நபரோ, நீ என் கூட பேசவே இல்லை, இவ்வளவு நேரம் இந்த சைட்ல எந்த சத்தமும் இல்லாம நீ போனபடிதான் இருக்கு, இந்த பக்கம் வந்த மாதிரியே தெரியல, நானும் உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன், கடைசியா ஹலோ ஹலோன்னு சொன்ன பத்தியா, அப்பதான் தெரிஞ்சிருக்க நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அஸ்னா இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப நான் இவ்வளவு நேரம் இந்த 15 நிமிஷம் நான் யார் கூட பேசிட்டு இருந்தேன், அண்ட் அவர் அந்த சைட்ல இருந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் குழப்பமா யோசிக்க, அஸ்னா இவங்களும் அல்லாஹ் மேல சத்தியம் பண்றாங்க, சத்தியமா நான் பேசினேன் அப்படின்னு. அண்ட் அந்த சைட்ல அந்த நபரும் அவரும் சத்தியம் பண்றாரு. ஸோ இப்படி 2 பேருமே சத்தியம் பண்ணும்போது 2 பேருக்குமே ஒன்றும் புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ஒரு லெவலுக்கு மேல சரி இந்த ஒரு விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்படியே நார்மலா விட்டுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஃபோன் பேசுகிற விஷயம் ஃபோன் பேசினபடி தான் இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அஸ்னா இவங்களுக்கு அவங்க ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 குப்பி அந்த அத்தரை வந்து கீழே உடைச்சா பயங்கரமாக வாசனை, அந்த ரூம் ஃபுல்லாக அந்த நெடி அடிக்கிற மாதிரி வாசனை அதிகமாக அடிக்கும். பார்த்தீங்களா அத்தருடைய வாசனை, அந்த வாசனை அஸ்னா இவங்களுக்கும் என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக அத்தர் நம்ம ரூமில் வாசம் வருது அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் பதட்டமாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசனும் இருக்கும். அது என்னன்னா பொதுவாக இந்த அத்தர் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ஜின்கள் உலாவிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு இவங்களும் பயந்து இந்த ஒரு விஷயத்த அவங்க காதலன் கிட்ட சொல்ல அவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. அஸ்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற விஷயத்த விடிய காலையில் எந்திரிச்சு நீ துவா பண்ணும்போது அல்லாஹ் கிட்ட கேளு, நான் சொல்ற மாதிரி பண்ணு, அதன்படி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு உனக்கும் தெரியும் அண்ட் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு அவரும் ஒரு சில விஷயம் சொல்றாரு. ஆனா அது என்னன்னு அவங்க நம்ம கிட்ட கிளியரா சொல்லல. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் விடிய காலையில 4:30 மணிக்கு அஸ்னா இவங்களை எந்திரிச்சு ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்ணி அழுதுட்டு அல்லாஹ் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல, ஆனா அப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் எந்த சேஞ்சஸுமே இருந்த மாதிரி தெரியல. இப்படியே சாயங்காலமும் ஆகுது. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வயசான தாத்தாவும் வராரு. அவர் இந்த ஆயுர்வேத மருந்தெல்லாம் வித்துட்டும் வராரு. ஸோ இதை பார்த்தா அஸ்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஓகே பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆயுர்வேதிக்கில் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அஸ்னா இவங்களுக்கும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த தாத்தாவும் அஸ்னா இவங்களுடைய பேரை, பாப்பா உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க இவங்களும் பேரை சொல்றாங்க. அண்ட் உனக்கு பிடிச்ச பூ என்னது அப்படின்னு கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம டேட் ஆஃப் பர்த் 10க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட 4 மூலையும் பார்க்கறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் சூறால பக்ரான்னு ஏதோ சொல்லுவாங்க. இது இந்த கெட்டதுங்க சைத்தான் ஜின்னுலாம் இந்த பக்கம் அண்டாம இருக்கிறதுக்கு இந்த பக்ராவை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே பெரிய வார்த்தைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பெரியவர் அந்த பக்ராவை சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பக்ராவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அஸ்னா இவங்களுக்கு ஓதியும் விடுறாங்க. ஸோ இப்படி ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அங்க வந்த அந்த தாத்தா அஸ்னா அவங்க அம்மாயிட்டே சொல்றாங்க, உங்க பொண்ணு பெரிய பிரச்சனைல இருக்கா, சொல்ல போனா ஒரு பெரிய கண்டத்திலே இருக்கா. இந்த நபர் இந்த தேதியில உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு உங்க பொண்ணுக்கு சாப்பாட்டுல சேவனையை செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லும் போதுதான் இங்க இருக்கிற எல்லாருமே செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க. எது ஏன் பொண்ணுக்கு செய்வனியா, அதுவும் சாப்பாட்லையா, எவன் அந்த மாதிரி விஷயத்த பண்ணா அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சைடில் பயப்படுறாங்க, இன்னொரு சைடில் கொந்தளிக்கிறாங்க. அப்போதான் அவரும் கிளியராக சொல்றாரு, அஸ்னா இவங்களுக்கும் அட பாவி இதுக்கு தான் இந்த ஒரு பிளான் பண்ணியா அப்படின்னு அவங்களுக்கும் புரிய வருது. ஆக்சுவலாக அந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அஸ்னா இவங்களுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒன்றா சேர்ந்து லஞ்சும் சாப்பிட்ருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த சமயம் அஸ்னா இவங்கள பின்தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்துருந்த அந்த பையனும் வந்திருப்பான். ஆக்சுவலாக அந்த கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணதே அந்த பையன் தான். பட் அந்த பையன் பிளான் பண்ணி வர சொன்னா யாருமே வர மாட்டாங்களே. ஆனா அந்த பையனோட ரிலேஷன் பொண்ணு தான் அஸ்னா இவங்களுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணு தான் இதுக்கும் உடந்தையா இருக்காங்க. அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கானா, அஸ்னா வர வைக்கணும், நான் அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ என்ன பண்றேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடு, கெட் டுகெதர் மாதிரி வையும், அண்ட் எல்லாருக்குமே நான் ஸ்பான்சர் பண்றேன், ஃபுட்டு ஐஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்பான்சர் பண்றேன், நீ பசங்களை வர வச்சா மட்டும் போதும், அந்த கேப்ல நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் இதை நம்பி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சிருக்காங்க. அஸ்னா இவங்களும் வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்னா இவங்களுக்கு மட்டும் சாப்பிடக்கூடிய அந்த தனி சாப்பாடுல அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருட்களை எல்லாத்தையுமே அந்த சாப்பாடு கூடயும் கலந்துருக்கான். இது அஸ்னா இவங்களுக்கும் தெரியாது, ஏன் அஸ்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட இதை இவகிட்ட மட்டும் கொடு, இந்த சாப்பாடு இவளுக்கு தான் நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சாப்பாடு அஸ்னா இவங்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. இதை தெரியாம இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்கிரீம்லையும் அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட பொருளை அவனும்
தெரியாம கலந்து கொடுக்க இதையும் அஸ்னா இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அது இந்த சூனியத்தை எதுக்காக அஸ்னா இவங்களுக்கு வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்னா வேற பையனை லவ் பண்ணி வீட்லேயும் ஓக்க சொல்லிட்டாங்களே, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த பொண்ணு என்னை தவிர்த்து வேற யாருமே லவ் பண்ணக்கூடாது, கல்யாணமும் பண்ணக்கூடாது. அப்படி என்னை தவிர்த்து வேற இவளுக்கு வேற யாராச்சும் பிடிச்சி இவ கல்யாணம் பண்ண போனாலும் அந்த இடத்துல இவ அசிங்கப்பட்டு கடைசியா என் காலில் விழுந்து வேற வழியே இல்லாம இவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு ஊர்ல அசிங்கப்பட்டு தான் என் கிட்ட வரணும், அந்த அளவுக்கு இவளுக்கு அசிங்கம் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி நிறைய கெட்ட புத்தியோட ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் இந்த சூனியத்தை அஸ்னா இவங்க மேலேயும் ஏவி விட்டுருக்கான். அதையும் மீறி அஸ்னா இவங்க வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் போனாங்கன்னா அது அஸ்னா இவங்களுடைய உயிருக்கே ஆபத்தா முடியணும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான். இதை கேட்ட அஸ்னா அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த பெரியவரும் நான் இந்த ஒரு காரணத்துக்காக, அதாவது உங்க வீட்டில் உங்க பொண்ணுக்கு சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் வரல, என் வேலைக்காக இந்த மருந்தெல்லாம் விற்கணும்னு தான் வந்தேன், ஆனா அல்லாவை பார்த்து தான் என்ன உங்க வீட்டுக்கும் அனுப்பியிருக்காரு, அதன் மூலியமா உங்க பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா இப்ப நினைச்சா கூட உங்க பொண்ணுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியும், ஆனா அதுக்குண்டான பொருள் எதையுமே நான் எடுத்துட்டு வரல, நான் வேற ரூட்ல இந்த பொருட்கள்லாம் விற்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு நான் சாம்பிராணியும் அண்ட் ஒரு தகரில் ஒரு சில வார்த்தைகள்லாம் எழுதி தரேன், இந்த சாம்பிராணியை உங்க வீட்டு ஃபுல்லா போட்டும் விடுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அதுக்குண்டான பொருட்கள்லாம் எடுத்துட்டும் வரேன், அண்ட் உங்ககிட்ட ஒரு சில பொருள்லாம் சொல்லிட்டும் போறேன், அதை நீங்களும் தயார்படுத்தி வைங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்துல அந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த சாம்பிராணி வத்திலாம் வீட்டில் போட்டு புகையெல்லாம் எழுப்பிட்டு அந்த இடத்துல அந்த பக்ரான்னு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதையும் இவங்க சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சில சூறாக்களை படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை அஸ்னா இவங்களால வாயை திறந்து சொல்லவும் முடியல. அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள ஐயோன்னு ஒரு சத்தமும் கேட்குது. என்னன்னு இதெல்லாம் வச்சுட்டு போய் பார்த்தா வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தலையிலையும் அடிபட்டிருக்கு, அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த மாதிரி சாம்பிராணி வத்திலாம் போட்டுட்டு அந்த பக்ராவை படிச்சுட்டு திரும்பவும் அந்த சூறாவை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் வீட்டில் அபசகுனமாக ஒரு சில விஷயங்களும் நடக்குது. அப்போதான் அஸ்னா இவங்களுக்கும் புரியுது, நான் இந்த ஒரு வார்த்தையை என் வாயால் படிக்கிறத இங்கே இருக்கிற அந்த கெட்டது தடுக்குதுங்க, அதனால தான் என் வீட்டில் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களும் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கும் புரிய வருது. இது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் இவங்க தூங்கும்போது வேற வேற குரலில் இவங்களை கூப்பிடுறதா இருக்கட்டும், இவங்களை மிரட்டுறதா இருக்கட்டும், அஸ்னா இவங்க தூங்கினா இவங்க தூக்கத்தை கெடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நாள் படப்பட அதிகரிச்சுட்டு போகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டும் இருக்கு. இப்படி இவங்களுக்கு நடந்த விஷயத்த இப்போதான் அவங்க லவ் பண்ணுறத பையன்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் எனக்கு சூனிய வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குறான், நம்ம கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணுறான், என் உடம்பு பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காதலிக்கிற அந்த நபரும் ரொம்பவே கோவப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அவனை அடிக்கிறதுக்கும் கிளம்புறாரு. அப்போ அஸ்னா இவங்க காதலிக்கிற அந்த பையனை தடுத்து, இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரியணும்னு தான் சொன்னேன், இதன் மூலியமா அவன் கிட்ட போய் சண்டை போடலாம் நான் சொல்ல வரல, இப்போ நான் சொல்ற பேச்சை கேட்காம நீ அவன் கிட்ட போய் சண்டை போட்டனா இந்த ஒரு விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிய வரும், அண்டு எனக்கு சூனியம் வச்சிருக்காங்க, என் வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய நான் தான் அசிங்கப்படணும், புரிஞ்சுக்கோ நான் ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த காதலிக்கிற அந்த நபரும் விஷயத்தை புரிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாரு. இப்படி இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்னா இவங்களுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த வயசான தாத்தா, அந்த சூனியத்தை எடுக்கிற அந்த தாத்தா இன்னும் வரல. இதனாலே இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சூனியம் நாள் பட இவங்க உடம்ப மோசமாக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி உடம்பு முடியாமல் இவங்களும் தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி பேசிட்டும் இருக்காங்க. அப்போ கால் பண்ணி பேசும்போது தான் அஸ்னா ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வீட்லையா இருக்கட்டும் கிச்சன்லையா இருக்கட்டும் யாரோ கோவத்தோட பொருளை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியும் சத்தம் கேட்குது. இதுதான் இவங்க நோட் பண்ண விஷயமான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக இது கிடையாது. அந்த வயசான தாத்தா ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருப்பாரு. அது இப்போ தான் இவங்களுக்கும் புரிய வருது. அது என்னன்னா, அந்த பையன் உன் மேலே சூனியத்தையும் ஏவி விட்டு போயிருக்காம, நீ எப்பப்பெல்லாம் ஒரு பையன் கூட பேசுறியோ அப்பப்பெல்லாம் அந்த சூனியம் அதிகப்படியாக வேலை செய்யும், அதை நீ உன் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்போதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ இதை யோசிக்கும் போது தான் அஸ்னா இவங்களுக்கும் அந்த விஷயம் கிளியரா புரியுது. நான் எப்பெல்லாம் காதலிக்கிற நபர் இவர்கிட்ட பேசுறனோ அப்பதான் இந்த ஒரு பிரச்சனை அதிகரிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது கூட ரூமுக்கு வெளியில யாரோ நடக்கிற சத்தம், அண்ட் அவங்க எல்லாருமே அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கலைச்சி போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபோன் பேசும்போது நான் அவ்வளோ தூரம் பேசியும் நான்
பேசாத மாதிரி அவருக்கும் தோணிருக்கு. இப்போ நான் ஃபோன் பேசும்போது வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அப்போ நான் இவர்கிட்ட பேசும்போது தான் இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. ஆனா இருந்தாலும் இவங்க பேசுறத நிறுத்தல, பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அஸ்னா இவங்கள பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இவங்களுக்கும் கேட்குது. ஆனா அந்த ஒரு வார்த்தை என்னன்னு இவங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியல. அந்த ஒரு வார்த்தை இவங்க காதுக்குள்ள இறங்கி பேசுற மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த ஒரு வார்த்தை இவங்களுக்கு பயம் தர மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு இவங்களுக்கும் புரியல. இவங்களும் பயத்துல முடிச்சிட்டும் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்படி இப்ப நடக்கிற இந்த ஒரு விஷயத்த அந்த சைட்ல அவங்க காதலன் கிட்ட சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா சொல்லல. இது எல்லாத்தையுமே இந்த பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அவங்க கிட்டயும் பேசிட்டும் இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அத்தருடைய வாசனை ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா இவங்க பூட்டி இருக்கிற ரூமை யாரோ திறக்கிறாங்க. உள்ளுக்கு இருந்து தான் தாப்பால் போட்டிருக்கு. ஆனால் வெளியில இருந்து கதவை திறந்து இவங்க ரூம்குள்ளேயும் யாரோ ரொம்பவே ஒசரமான உருவம், பார்க்கறதுக்கு உடம்பு ஃபுல்லாக கருப்பாக இருக்கு, ஆனால் கண்ணு மட்டும் சிகப்பாக இருக்கும், ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற ஒரு உருவம். அந்த உருவம் உள்ளே என்ட்ராய் இவங்க தான் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டும் இருக்கு. இப்போதான் அஸ்னா இவங்களும் இந்த உருவத்தை தெளிவாக பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த சமயம் இவங்க பயத்தில் இருந்ததுனால தெளிவாக பார்க்கல. ஆனால் இப்போ தான் இவங்களும் தெளிவாக பார்க்குறாங்க. பார்த்தா அது உண்மையிலே ஜின்னா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. அஸ்னா இவங்களும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. பயத்தில் அந்த ஃபோனை அப்படியே கீழே விட்டுறாங்க. அப்படி கீழே விட்டதுக்கப்புறம் அஸ்னா இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து அஸ்னா அவங்க அம்மா, என்ன இது வீட்டுக்குள்ளே அத்தரை வாசனை ரொம்பவே அதிகமாக அடிக்குது, ஒருவேளை பொண்ணு எதனா யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு அவங்களும் ஒரு சந்தேகத்தோட அஸ்னா இவங்க ரூமுக்கும் வராங்க. பார்த்தா அஸ்னா இந்த இடத்துல நார்மலாக படுத்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது அஸ்னா இவங்க விழுந்திருக்காங்க அப்படின்னு. அஸ்னா அவங்களும் எழுப்புறாங்க. அவங்களும் அப்படியே பயத்தில் எந்திரிச்சு உட்காரும்போது, நீ எதனா அத்தர் யூஸ் பண்ணுற அப்படின்னு அம்மா கேட்க அஸ்னா இவங்களும் எதுவுமே பேசாம அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இவங்களும் பேச பேச அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ அஸ்னா இவங்க அங்கிருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்க கிச்சன் கிட்டயும் போறாங்க. அங்க போயிட்டு ரொம்பவே ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து இவங்க கையை அறுக்குறாங்க. அண்ட் அம்மா தடுக்கிறாங்க. ஆனா அம்மாவை ஒரு தள்ளு தான் தள்ளுறாங்க. ஏதோ ரொம்ப வெயிட்டானவங்க தள்ளினா எப்படி அம்மா விழுவாங்க, அது மாதிரி கீழே விழுந்து அவங்களுக்கும் தலையில் அடிப்படுது. அந்த சமயம் ஸ்கூல்ல இருந்து வர தம்பி தங்கச்சி எல்லாருமே தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையுமே தடுக்க முடியல. ஏன் அவங்க வாப்பாவும் வீட்டுக்கு தடுக்க ட்ரை பண்றாரு, யாராலையுமே தடுக்க முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியோ அஸ்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில போயிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்திருப்பார்ல, அவர் இந்த வழியா தான் வந்தாரு, இங்க இருந்து இந்த ரூட்டு தான் போறேன்னு சொல்லியிருப்பாரு, இந்த ரூட்ல கேட்டு பார்ப்போம் அவரை பத்தி யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு. ஸோ யார்கிட்டயாச்சும் தெரிஞ்சதுன்னா நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனா யாருக்குமே அவர் தெரியல. கடைசியா அந்த ரூட்ல ஒருத்தர் மட்டும் கேட்கும்போது அவரோட நம்பரையும் கொடுக்குறாங்க. அவரு கால் பண்ணி, இந்த மாதிரி பிரச்சனை ரொம்பவே அதிகமாயிருச்சு, நீங்க வந்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவரை கெஞ்சி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பெரியவரும் அந்த தாத்தாவும் கிளம்பி வராரு. அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்த உடனே அஸ்னா இவங்களை பார்த்து, இவங்க உடம்புல இருக்கிற அந்த ஜின், ஆக்சுவலாக அஸ்னா இவங்க உடம்புல இப்போ ஜின்னும் இருக்கு, அந்த ஜின்னை அப்படி வெளியில எடுத்து, நீ யாரு, இங்க என்ன பண்ற, நீ என்ன பண்ணா இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு டைரக்டா கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஜின்னும், எது பண்ணாலும் இந்த இடத்த விட்டும் எவ்வளவு விட்டும் போக மாட்டேன், எனக்கு ஒரு வேலையும் கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை செஞ்சு முடிக்காம இந்த இடத்த விட்டு நான் நகரவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்ப விடாப்பிடியா அண்டு கோவத்தோட உச்சத்தோட அஸ்னா இவங்களையும் பார்த்து முறைச்சிட்டும் இருக்கு. அப்ப அந்த பெரியவர் சிம்பிளா சொல்றாரு, நானா உன்னை அனுப்பினா உன்னால எங்க இருந்தும் வர முடியாத அளவுக்கு அனுப்பிடுவேன், நீயா போயிட்டனா உனக்கு நல்லது, உனக்கே என்ன பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த ஜின் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அஸ்னா இவங்களை பொசஸ் பண்றதுக்காக அவங்க உடம்புக்குள்ள போக முயற்சி பண்ணுது. ஆனா அந்த பெரியவர் அதுக்கு அலோவ் பண்ணல. அப்ப அந்த ஜின் அந்த பெரியவரை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிற மாதிரி சிரிக்கும் போது பெரியவர் என்ன பண்றாருன்னா, அஸ்னா அவங்க தம்பி கிட்ட, தம்பி 2 முட்டை சாம்பிராணி மட்டும் எடுத்துடு அப்படின்னு சொல்ல அந்த பையனை எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த முட்டை அண்டு சாம்பிராணியை கொளுத்தி அதை அந்த வீட்டு ஃபுல்லா அண்டு அஸ்னா இவங்களுக்கும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்னா இவங்களோட தலைமுடி அடி பிடிச்சி வாயத்தரன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் வாய திறக்கிறாங்க. அப்படி வாய்க்குள்ள கையை விட்டு அப்படி வாய்க்குள்ள இருந்து கண்டதெல்லாம் வெளியில எடுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு முடி மாதிரியா இருக்கு. அண்ட் ஏதேதோ இந்த சூனியம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே கையை விட்டு உள்ள இருந்து வலிச்சு எடுக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் பாதி தான் எடுத்திருக்காங்க, இன்னும் பாதி அவங்க வயத்துல தான் இருக்கு. அப்ப அந்த பெரியவர் அஸ்னா இவங்களுடைய தலையை அப்படி கையை வச்சு ஒரு அழுத்தி குரான்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா படிச்சு அஸ்னா இவங்க வயத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில வர வைக்கிறாரு. அப்போ உருண்டைய ஏதோ ஒன்று வெளியிலயும் வருது, வெளியில கீழே விழுது. அப்ப விழும்போது பாத்தீங்கன்னா அஸ்னா இவங்களுடைய உயிரை நின்னுட்டு திரும்ப வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலியோட தான் அது எல்லாமே வெளியிலயும் வந்திருக்கு.
அண்ட் அந்த மாதிரி வழியா அவங்க அந்த சமயம் உணர்ந்திருக்காங்க. இப்படி அவங்க வயிற்றுக்குள்ள இருந்த எடுத்த எல்லா பொருளையுமே அப்படியே சேகரிக்கிறாங்க. அதை ஒன்னா வச்சு அண்ட் அதுக்கு நிறைய மந்திர வார்த்தைகள் மாதிரியும் குரான்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த கெட்டதுக்கு, அதாவது சூனியம் பண்ணாங்கல்ல அவங்க வயிற்றுல இருந்து எடுத்த அந்த பொருள், அதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அதில் இருக்கிற விஷயம் திரும்ப இவங்களை தாக்காத அளவுக்கு பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துலையும் கண்காணாத இடத்துல போயிட்டு புதைச்சிட்டும் வந்துடுறாங்க. சரி, இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அஸ்னா இவங்க உடம்பு அப்படியே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிறது இவங்களும் உணர்றாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா காலேஜுக்கு போகிறாங்க அண்ட் இவங்க பாய் ஃப்ரெண்டு கூடயும் பேசுகிறாங்க. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு பிரச்சனை நினச்சா கூட இவங்களுக்கு அடிவயெல்லாம் கலங்குற அளவுக்கு ரொம்பவே பயத்தில் தான் இருக்காங்க. இதில் அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு எந்த நிலவரமும் தெரியல. ஆனால் இப்போ அஸ்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல லைட்டாக பூமர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் ஆர் ஒரு விஷயம் ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒன்று உழைச்சி வாங்கணும், அப்படி இல்லைன்னா பாசத்தால் அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்த வாங்க ட்ரை பண்ணணும். இதை தவிர்த்து அடாவடியாக ஆக்ரோஷமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி தான் முடியும். அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. ஸோ நாளை பின்ன நீங்களும் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அவங்க மனசில் இடம் பிடிங்க. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு சூனியம் வச்சு தான் இந்த பொண்ணை இந்த பையனை லவ் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். கண்டிப்பாக பூமர்னு நினைப்பீங்க, எப்படி நினைச்சாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனால் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கும் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சம்பவத்தை அண்ட் இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவலும் வரும். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்